ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேபேஜ் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1/4 கிலோ கோஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கிறேன் நான். இப்போ இதில் 1 கப்பு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். அதே கரண்டியில் வந்து 3 ஸ்பூன் வந்து மைதா போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுற மாதிரி. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து அப்படியே இப்படி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். அதை இது இப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இது வெந்துடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதை இப்போ நம்ம முட்டைக்கோசெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சு. 1 கப்பு வந்து வெங்காயம் நறுக்கிறத போட்டுக்கிறோம். இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் தட்டி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதை 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். ஏற்கனவே நம்ம கேபேஜ் பொரிச்சப்போ அதில் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தண்ணி சுண்டட்டும். இப்போ தண்ணியெலாம் நல்லா இறுகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண கேபேஜை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாலாம் இந்த கேபேஜில் பரவுற மாதிரி. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய கேபேஜ் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய கேபேஜ் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துக்கிறேன். குட்டிக்குட்டியாக நறுக்குனா வெங்காயத்தையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.